நாம் பார்க்கலாம். துணை முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கியவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக சார்பில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் வில்சன் வந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அக்கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய RS பாரதியும் வந்திருக்கின்றார். இப்படி திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பில் வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பிலே செல்வ பெருந்தகை வந்திருக்கின்றார், ராஜேஷ்குமார் வந்திருக்கின்றார். இந்த துணை முதலமைச்சர் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தற்போது அவர் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் கூட்டம் தொடங்க இருக்கின்றது. முதலமைச்சருடைய வருகை இன்னொரு 5 நிமிடத்திற்குள் இருக்கும் என்று இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சர் வந்தவுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. நாம் திரையில பின்புறத்தில் பார்க்கக்கூடிய இந்த இடம் நாமக்கல் கவிஞர் மாளிகை. இதில் 10வது மாடியிலே தான் இந்த ஒரு பெரிய கான்பரன்ஸ் ஹால், இந்த கூட்டரங்கிலே தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை, ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இது பார்க்கப்படுகின்றது. மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படுகின்றது. இந்த டீலிமிட்டேஷன்ஸ், இந்த அனைத்து இந்த தொகுதி மறுவரை செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகள் செய்யப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகள் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கின்றது. காரணம், தமிழ்நாட்டில் தற்போது 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த தொகுதி மறுவரை வந்தால் சில தொகுதிகள் குறையலாம். அதாவது 8 தொகுதிகள் வரை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இனி 31 தொகுதிகள் தான் இருக்கும் என்று ஒரு சாரர் கருத்து தெரிவிக்கிறார்கள். மற்றொரு சாரர்